இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, போயம் சாப்டர் 1ல் போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் அதனோட மீனிங் என்ன மட்டும் பார்ப்போம். நான் ஒரு லைன் பை லைன் மீனிங் அடுத்த இதில் போடுவேன், அடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கோம். இதோட கருத்து என்ன, ஆசிரியர் மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார், ரைட்டா? இந்த போயம் மூலியமாக இந்த கவிதை, இங்கிலீஷ் கவிதை ஒன்ஸ் அப்பான் எ டைம் என்ற கவிதை மூலமாக ஆசிரியர் இதை எழுதிய இந்த கவிதையை எழுதிய ஆசிரியர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை பற்றி ஒரு 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 கண்டென்ட்டாக பார்ப்போம், ஒரு கோர்வையாக பார்ப்போம். அப்போ இந்த கவிதையை எழுதியவர் கேப்ரியல் ஒகாரா என்ற ஒரு ஆசிரியர். கேப்ரியல் ஒகாராவின் அப்படின்னா அவரோட ஒன்ஸ் அப்பான் எ டைம் என்ற கவிதை மனிதர்களின் நேர்மையான உறவுகள் மற்றும் உண்மையான உணர்வுகள் காலப்போக்கில் இழந்து போனதை பற்றி பிரதிபலிக்கிறது. அப்படின்னா மனுஷனோட நேர்மையான உறவுகளும் உண்மையான உணர்வுகளும் நாளடைய காணாமல் போய்விட்டது, இழந்து போனது, அதை பற்றி பிரதிபலிக்கிறது. அது காணாமலே போச்சு என்று சொல்லுகிறார் ஆசிரியர் என்றார். கவிதையின் நாயகன் இந்த கவிதை எழுதிய ஆசிரியர், ரைட்டா? முன்பு மனிதர்கள் மனதார சிரித்தார்கள், உண்மையான உறவுகளை வளர்த்தார்கள் என்று நினைவு கூர்ந்து, அப்போது இந்த கவிதையின் நாயகன்றது இந்த ஆசிரியரை குறிக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, முன்பு ஒரு காலத்தில் மனிதர்கள் மனதார சிரித்தார்கள், அப்படின்னா இருதயத்தோடு சிரித்தாங்க, உண்மையாகவே சிரித்தார்கள், உண்மையான உறவுகள், அதாவது அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பான உண்மையான உறவுகளை வளர்த்தார்கள். ஆனால் என்று நினைவு கூறுகிறார். நினைவுனா அவருக்கு அந்த யோசனை வருது, ஆனால் இப்போ இல்லை, இப்போ அதெல்லாம் இல்லை, அதாவது ரிலேஷன் எதுவுமே இல்லை, ரைட்டா? அதனால் அவர் பழைய காலத்தை நினைவு கூறுகிறார்னு சொல்கிறார். அதாவது ஆசிரியர் உண்மையான உறவுகள் மனதார சிரித்தார்கள் என்று நினைவு கூர்ந்து தற்போது இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறார். சமூக மாற்றங்கள்னால் சோசியல் டிரான்ஸ்ஃபர்னு அர்த்தம். சமூக மாற்றங்களால் மனிதர்கள் குளிர்ந்தன்னு சொன்னால் மாறுபட்ட, நடிப்பு நிறைந்த, நடிப்புனா நடித்து கொண்டுள்ள மற்றும் போலியான நடத்தையை மேற்கொண்டுள்ளனர். நடத்தையிலையும் போலி, சிரிப்பிலையும் போலி, எல்லாத்துலேயும் போலியான ஒரு நடத்தைகளை மனிதர்கள் மேற்கொண்டுள்ளனர் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் என்று வருத்தப்படுகிறார். அந்த ஆசிரியர், இந்த கவிதையை எழுதிய ஆசிரியர் மிகவும் வருத்தப்படுகிறார். அவர் கூட இந்த போலி நடத்தையை கற்றுக்கொண்டதாக ஒப்புக்கொண்டார். அவரும் அந்த ஆசிரியரும் இந்த உலகத்தில் வாழணும் என்றால் இந்த போலி நடத்தையை கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று கற்றுக்கொண்டார் என்று ஒப்புக்கொள்கிறார், ரைட்டா? ஆனால் தனது இளம் மகனிடம் மீண்டும் உண்மையான தன்மையை கற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் இருந்த போதிலும் அந்த ஆசிரியர் தன்னோட சின்ன வயது பையனிடம், தன்னோட மகனிடம் அந்த உண்மையான தன்மையை கற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஏன்னா இப்போ ஒரு வயசாகிடுச்சு, போலியான முகம், போலியான திங்ஸு, போலியான நடத்தை, இதுதான் இது இருக்குது. ஆனால் தன் மகன்கிட்ட அது இல்லை. ஏன்னா இப்போ தான் அவன் சின்ன பையன், இன்னும் போக அவனுக்கும் வரும். அதனால் தன் இளம் பையனிடம் மீண்டும் உண்மையான தன்மையை கற்றுக்கொள்ள விரும்புகிறார். நெக்ஸ்ட்டு கவிதையின் முக்கிய வரிகள். இதனோட முக்கிய வரிகள் என்னென்று பார்ப்போம். முன்பொரு காலத்தில் மகனே, மனிதர்கள் மனதார சிரித்தார்கள். ஒரு காலத்தில் மனுஷங்க மனசார சிரித்தாங்க, கண்களால் சிரித்தார்கள், கண்களிலே சிரிப்பு தெரியும், ரைட்டா? ஆனால் இப்போது அவர்கள் பற்களால் மட்டுமே சிரிக்கிறார்கள். அந்த சிரிப்பு கண்ணிலையும் தெரியாது, மனசார இருக்காது, வேணும்னு சிரிப்பாங்க அப்படின்றான். அவர்களின் குளிர்ந்த கண்கள் என் நிழலுக்கு பின்னால் தேடுகின்றன. அப்படின்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எதை தேடுறாங்க அப்படின்றான். நான் பல முகங்களை அணிந்து கொள்ள கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, நானும் ஆசிரியர் சொல்கிறேன், நானும் பல முகங்களை வச்சுருக்கேன், ஆளுக்கு தக்கன முகத்தை மாற்றிக்கிறேன். அது முகம், வீட்டு முகம், அலுவலக முகம், தெரு முகம், விருந்தினர் முகம், காக்டெயில் முகம், இந்த எல்லாமும் கலந்த ஒரு முகம். இத்தனை முகங்கள் எனக்கும் தெரியும் அப்படின்னா, அனைத்தும் பொய்யான புன்னகைகளுடன், அதாவது இந்த அனைத்து முகங்களும் பொய்யான புன்னகை, ஒரு சிரிப்பிலேயே ஒரு பொய் இருக்கும் அப்படின்றான். நான் மீண்டும் உன்னை போல இருந்தது போல ஆக விரும்புகிறேன். அப்போ மகன்கிட்ட சொல்கிறான், நான் மீண்டும் உன்னை மாதிரி இருக்க விரும்புகிறேன் மகனே என்று சொல்லுகிறார். இந்த கவிதை நவீன காலத்தின் போலி நடத்தையை விமர்சிக்கிறது. இந்த கவிதைன்னு சொல்லுது, இந்த கரண்ட் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போலியான நடத்தை, போலியான சிரிப்பை விமர்சிக்கிறதுன்னு சொல்லுகிறது அப்படின்றான். மேலும் மனிதர்களின் உண்மையான உறவுகள் திரும்பி வர வேண்டும் என்ற இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் என்னது, மனுஷனோட உறவுகள்னால்
நல்ல தாய் தந்தகளில் உறவு, ரிலேஷன் கூட உறவு, அது திரும்பி வரணும். இப்போ உறவே இல்லை. இந்த உலகத்தில் யாரு கூடயும் உறவு கிடையாது. கணவன் மனைவிகிட்டே உறவு கிடையாது. ரைட்டா? அப்போ எங்கே போய் உறவை தேடுவது? அதனால் இந்த ஆசிரியர் வருத்தப்பட்டு இதை சொல்லுகிறார். ஓகே, இதனோட லைன் பை லைன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம்.